என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கின் ஏவன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அவன் தான் சார். அவர் வெறும் வியூக வகுப்பாளர் மட்டும் தானே சார்? களத்துல அவருடைய பங்களிப்புன்றது இல்லைங்க. வியூக வகுப்பாளருங்க. நான் சொல்றேன் இல்லையா, வட சென்னையில் போட வேண்டிய இந்த பிரச்சார கூட்டத்தை இல்ல பிரச்சார பயணத்தை கரூர் என்று மாற்றியது யார்? புஷி ஆனந்தா, ஆதவ அர்ஜுனாவா, சீட்டு நிர்மல்குமாரா, விஜயா? யாருமே இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி சார். திமுக முப்பெரும் விழா போட்டு ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. நம்ம ஒரு பொதுக்கூட்டமா போடாம எங்க தலைவர் சும்மா வந்தாலே எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னு நம்ம ட்ரோன் ஸ்டார்ட் வச்சு காமிக்கணும் சார். இது சொன்னது ஜான் ஆரோக்கியசாமி. அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த திட்டம் போட்டது யாரு? அப்ப நீங்க கொலை செஞ்சவனை பிடிப்பீங்களா இல்ல கொலைக்கு திட்டம் வகுத்து கொடுத்தவனை பிடிப்பீங்களா? அப்போ இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏவன். அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆதவ அர்ஜுனா ஏட்டுவா இருப்பாரு, விஜய் ஏத்திரியா இருப்பாரு. சோ இதை நீ கூப்பிட்டு விஜய் கேட்கணும்ல சார். எல்லாத்தையும் கேட்டுட்டோம், நீங்க சொல்லுங்க ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க உங்களோட ட்விட்டர் பதிவுல காலையில 8:45 நாமக்கல்லையும் 12 மணிக்கு அதுக்கு கரூர் போட்டிருக்கீங்கல்ல. உங்களோட பொதுச்செயலாளர் வந்து 12 மணிக்கு தலைவர் இங்க வருவார்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஒரு ஆள் மைக் வச்சு தளபதி கிளம்பிட்டார் நீங்க கூவிட்டே இருந்தார்ல. நீங்க ஏன் சார் லேட்டா வந்தீங்க? இந்த கேள்விக்கு விஜய் தானே பதில் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் சார். தூங்கிட்டேன் சார், என்னை எழுப்பி விடல, நைட்டு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன் சார், ஏதாவது சொல்லணும்ல. அந்த சொல்றதுக்கான பதில் என்ன? உங்களோட ஏன் நீங்க பக்கத்துல போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏன் கதவை சாத்துனீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க விஜய். எங்கள்கிட்ட வீடியோ கேமரா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க? இந்த கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லணும். இந்த திட்டம் யார் போட்டு கொடுத்தது? விஜய் என்ன சொல்லுவாரு? எங்க கட்சியில எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான், இந்த கட்சியோட ஓனரே அவரை தான் நான் வச்சிருக்கேன். அப்ப அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தான் பதில் சொல்லுவார். அப்ப அவரை கூட கிரில் பண்ணுங்க. ஏப்பா உனக்கு இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் தெரியுமா தெரியாதா? 5:30 மணிக்கு வந்து இன்னும் கரூர்ல கூட்டம் ஏறும் தெரியுமா தெரியாதா? கூட்டம் ஏறணும்னு நீ பிளான் பண்ணி, நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க திட்டமிட்டு கொலை செய்யல. ஆனா இந்த ஒட்டுமொத்த அசம்பாவிதத்துக்கும் காரணம் விஜயும், விஜய் கட்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமியும், புஷி ஆனந்தும், ஆதவ இவங்க தான் காரணம். அதுதான் நான் சொல்றேன். அப்ப அந்த கேள்வியை நீங்க வந்து சிபிஐ ஜான் ஆரோக்கியசாமி கேட்கணும். திட்டத்தை யார் மாத்தணும்? நீ தான் மாத்தினியா? எதுக்காக மாத்தின? ஏன் லேட்டா வந்தீங்க? இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து போலீஸ் உங்கள்கிட்ட சொன்னாங்களா சொல்லலையா? போலீஸ் சொன்னதா புஷி ஆனந்த் சொல்றாரு. புஷி ஆனந்த் வந்து உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணாரா இல்லையா? அந்த கம்யூனிகேட் பண்ணாத நீ விஜய்ட்ட சொன்னியா சொல்லலையா? இது கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் மறுபடியும் இந்த கூட்டத்துக்குள்ள வந்த? நீ வண்டிக்குள்ள இருந்து பாக்குற இவ்வளவு பெரிய அசம்பாதம் நடக்கிறது கண்டிப்பா உனக்கு தெரியும், தண்ணி கேட்கறது உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்படி இருந்தாலும் ஏன் சதி கோட்பாடுன்னு நீ சொல்ற? இபி லைனை கட் பண்றது, நீ ஜெனரேட்டர் உடைச்சது உங்க பசங்கன்னு தெரியும், லைட்டை உடைச்சது உங்க பசங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுதும் எதற்கு நீ சதி கோட்பாடை உண்டு பண்ற? மதியழகன் மனைவி வந்து குண்டு போட்டாங்க, கத்தி எடுத்து அறுத்தாங்க அப்படின்னு சொல்றது யாரு? இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய நபர் ஜான் ஆரோக்கியசாமி.